மாதிரி பார்த்தா அவர் என்னை இப்படி பண்ணுவாரு, நான் அந்த இடத்துக்குள்ள கூட்டு போய் வைப்பாரு நான் நினைக்கலடி. எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த ரஞ்சித் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எனக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இவருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஜாக்லின் வந்து உடச்சி எல்லாத்துக்கும் வந்து தெரிய வச்சுருக்காங்க. 60 நாளாக இந்த ஆள் வந்து ஏமாற்றிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிக்கணும் உள்ளே வந்து மேய்ஞ்சு நின்றார். இன்றைக்கி தான் தெரியுது இந்த அளவுக்கு இவர் வந்து மோசமான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அப்படி என்ன வந்து நடந்தது, ஜாக்லின் அவர்கள் வந்து என்னத்தை வந்து உடைச்சாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையிலேயே இந்த ஆள் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு. அப்படி என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, 60 நாளாக இந்த ஆள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஏமாற்றின்னு இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அது மாதிரி நான் இவரை வந்து அப்பா ஸ்தானத்தில் வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் இவர் வந்து இந்தளவுக்கு மோசமாக வந்து பண்ணுவார், இந்தளவுக்கு கேவலமாக வந்து பிஹேவ் பண்ணுவார்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க. ஸோ இந்த 2 வார்த்தைகள், இந்த 2 வரிகளே வந்து போதும் இவர் வந்து எந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை வந்து பிராண்டு குத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து பண்ணது யார்? ரஞ்சித் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள், இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாக்லின் அவர்கள் எந்த மாதிரி வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களோ, இல்லை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேட் வேர்ட்ஸில் வந்து பேசினாலோ, இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு சைகைகள் வந்து காமிச்சாலோ, தவறான சைகைகள் வந்து காமிச்சாலோ, ஸோ அந்த இடத்துல ஒருத்தங்களை வந்து எந்த மாதிரி வந்து திட்டுவாங்க, இந்த மாதிரி நீ பண்ணுறதே தப்பாக செய்யுது, நீ வந்து ஒரு சரியான ஒரு ஆளே இல்லை, நான் உன்னை அண்ணனாக பார்த்தேன், நான் உன்னை ஒரு அப்பாவாக பார்த்தேன், நீ உன்னை தாத்தாவாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறான். ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிற ஆளை வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரஞ்சித் ஒரு விஷயம் வந்து பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி அவருடைய அந்த கேரக்டரே வந்து ஒரு மோசமான கேரக்டரை போல் வந்து இங்கே வந்து மாற்றிருக்காங்க நம்ம ஜாக்லின் அக்கா. அப்படி வந்து என்ன தான் பிரச்சனை நடந்தது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஜாக்லின் சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிலாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரஞ்சித்து, ஜெஃப்ரி, அதேமாதிரி ரயான், இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெவில்ஸாக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி டாஸ்க்கு என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட ஜாக்லின்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை வந்து பிடுங்கணும். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய எய்மாக வந்து இருந்தது. அதனால் வந்து நம்ம ரஞ்சித் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெஃப்ரி கிட்ட வந்து பேசி ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு. கண்ணடிச்சு ஒரு சிக்னலை வந்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட்டை வந்து பிடுங்கணும், அது வரைக்கும் அமைதியாடுறான்ற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி வந்து கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரஞ்சித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டாக சுற்றுறீங்க, ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உன் ஃப்ரெண்டு தானே ஜெஃப்ரி, அவனுக்கு வந்து ஒரு ஹார்ட்டை கொடுத்து அப்படின்னா அவன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்குவான்ல, உன் ஹார்ட்டை கொடுத்துரு, உன் ஹார்ட்டை கொடுத்துரு, உன் ஹார்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசமாக ஒரு என்ன சொல்ல, ரொம்ப மோசமாக வந்து பேச கிடையாது, ரொம்ப வன்மமாக வந்து பேச கிடையாது. உன் ஃப்ரெண்டு தானே ஜெஃப்ரி, உன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இதை வந்து கொடுத்துரு, கெஞ்சிற மாதிரி தான் வந்து பேசினார். அப்படி கெஞ்சின மாதிரி அந்த ஒரு விஷயம் சொன்னார். அந்த வார்த்தை சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பிடிக்கல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே வந்து ஹார்ட்டை வந்து கழட்டி தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆட்டை போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை நான் அப்பா மாதிரி பார்த்தேன், 60 நாளாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி நிற்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆளாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஜாக்லின் கற்றுன்னு கத்துறாங்க. ஸோ இப்படி வந்து கத்தும்போது சவுண்டுக்கே வந்து ஆச்சரியம், என்ன வார்த்தை சொல்லியிருப்பார், எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போயிட்டு வந்து கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்து அந்த ஹார்ட்டை வந்து கொடுக்க சொல்லி கேட்குறாரு. உன் ஃப்ரெண்டு தானே கொடுத்துரு, உன் ஃப்ரெண்டு தானே கொடுத்துரு, உன் ஃப்ரெண்டு தானே கொடுத்துருன்றாரு. இந்த அளவுக்கு ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது சரியான கோவம் வந்துச்சு. நான் வந்து பேட் வேர்ட்ஸில் திட்டினேன், ஆனால் பட் வந்து அந்த என்ன வார்த்தைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், செம்ம கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து கேள்விங்களாம் வந்து உட்காந்து சீரியல் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்து சீரியல் பார்க்கும்போது ஒரு வில்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோவை வந்து தாக்குறாங்க, இல்லை ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது ஒரு கொடுமை படுத்துறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சரியான சாப்பிட விடுவாங்க. ஒப்பனை ஓலி இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கேள்வி கேட்குவாங்க நம்ம ஏரியாங்களில். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஜாக்லின் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னோடனே சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோவம் தான் வந்து வந்துச்சு. அவர் ஒன்றுமே சொல்ல கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு தானே ஹார்ட்டை வந்து கொடுத்துரு, யாருக்கோ கொடுத்து நீ வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு கொடுத்து அப்படின்னா அவன் நாமினேஷன் ஃப்ரீ வந்து வாங்கிக்குவானேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் உன் ஃப்ரெண்டு தானேன்னு சொன்னார். அது எனக்கு குத்துதுடி கொடையுதுடின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல சவுண்டு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கினாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது, நீ பேசுகிறல இதுதான் வந்து தப்பாக தெரியுது, நீ இந்த மாதிரி வந்து சொல்கிறல 60 நாளாக வந்து அவர் இந்த மாதிரி தான் வந்து ஏமாத்தின்னு இருந்தார், அவர் இந்த மாதிரி அப்பா
அப்பா ஸ்தானத்தில் வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் அவர் இந்த மாதிரி வந்து நடந்துப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்ல, அது வந்து அவருடைய கேரக்டரே வந்து தப்பாக வந்து காட்டுதுடி, இந்த மாதிரி வந்து சொல்லாதடி, இந்த மாதிரி வந்து பேசாதடின்னு சொல்லிட்டு சவுண்டு வந்து பேசின அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலுமே எப்பயுமே ஜாக்லின் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செயின் சப்பா தான் வந்து தட்டுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஆரம்பத்தில் வந்து செயின் சப்பா தட்டினாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ரஞ்சித்துக்கிட்ட வந்து பேசும்போது தான் இந்த மாதிரி வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இது ஒரு விஷயமே கிடையாது, இதுக்கு எதுக்கு வந்து அவள் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜாக்லின்கிட்ட எக்ஸ்பிளைன் அந்த விஷயத்தையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஜாக்லின்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்கவே வந்து முடியுது. அதே மாதிரி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஜெஃப்ரியும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அங்கே போய் உட்கார மாதிரி அவர் வந்து என்னை பார்த்து வந்து கண்ணடிச்சார், அவர் வந்து ஃபன்னாக பட்டார், அது வந்து அவரோட கேமிங் பிளான்றப்ப அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து தடுக்க விரும்பல, அவர் எங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து பண்ணுறாருன்றப்ப நான் எப்படி வந்து அவர் வந்து தப்பு சொல்ல முடியும்? இந்த இடத்துல தப்பு யார் மேலே அப்படின்னா ஜாக்லின் மேலே தான். வேணும்னே இது ஒரு பெரிய விஷயமாக வந்து மாற்றிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து என்னால் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டி அவருக்கு ரஞ்சித் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரோமோவுக்கு வந்து வந்துடணும், மக்களுடைய அந்த பார்வை வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா டெவிலாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணாமல் நாங்கள் வந்து டெவிலே நல்ல டெவில், நாங்கள் வந்து பாசம் மிகுந்த அன்பு மிகுந்த ஒரு பொறுமையான ஒரு டெவில்கள், நாங்கள் வந்து யாருக்கும் வந்து தீங்கு செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு அருமையான அழகான டெவில் அப்படின்னு சொல்லி தாங்கள் வந்து ஒரு நல்லவங்கன்ற மாதிரியே நேற்று வந்து அந்த ஷோ முழுக்கவே வந்து கடந்து போக அவங்க வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து நல்லாவே வந்து பார்க்கும்போது நீங்கள் ஜாக்லின் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.